இப்போ ஒரு எலிமெண்ட்ட எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல. இனி எலிமெண்ட்ஸ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். JavaScriptல இருந்தே அந்த பக்கமா DOMக்கு நம்ம கிரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், நம்மளோட பாடிய ஆக்சஸ் பண்ணி, பாடிக்குள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட் இங்கிருந்தே கிரியேட் பண்ணி அங்கிட்டு அனுப்புற மாரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாடிய நம்ம இந்த கான்ஸ்டன்ட்ல வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் B குடுத்துக்கிறேன். ப்ராப்பரான நேமிங் கன்வென்ஷன்ஸ் எப்பவும் ஃபாலோ பண்ணணும். பட் ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக நான் Bன்னு குடுத்துருக்கேன். கன்ஃப்யூஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்றேன். அந்த எலிமெண்ட்டையும் ஒரு கான்ஸ்டன்ட்ல வச்சுக்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ H1 கிரியேட் பண்ணுவோம். ஈக்குவல் டூ டாக்குமெண்ட் டாட் சி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா பாருங்க, நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியும் மெத்தடையும் ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் ஐகான் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி பிங்க் கலர் ஐகான் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெத்தட்ஸ். இது மெத்தட்ஸாகவும் இருக்கும், ஈவன் லிசனர்ஸாகவும் இருக்கும். ஈவன் லிசனர்ஸும் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான். இப்போ நமக்கு கிரியேட் எலிமெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வேணும். நான் கிரியேட்னு டைப் பண்ணோன்னா பாருங்க, கிரியேட்டில் நிறைய நேம்ஸ் இருக்குது. அதில் இங்கே இருக்க கிரியேட் எலிமெண்ட், அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்க, கிரியேட் எலிமெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நீ எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேக் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வேற நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஒரு டேக் நேம் மட்டும் கொடுப்போம். சிங்கிள் கோட்டில் நான் H1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் JavaScript அப்படின்னா, எனக்கு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும், அது ஒரு H1 டேக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த எலிமெண்ட்டை நம்மளோட DOMல நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், DOMல அதை ஆட் பண்ணணும். ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னாலே அங்கே ஆட் ஆயிரும் அப்படின்னு கிடையாது. ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா மெமரியில் மட்டும்தான் அந்த எலிமெண்ட் இருக்கும். அதை நம்ம DOMல பார்க்கணும் அப்படின்னா நம்ம DOMக்குள்ளே ஆட் பண்ணணும். DOMக்குள்ளே நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, DOMக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதோட சைல்டாக இதை ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பாடியை நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். பாடி ஒரு எலிமெண்ட் தான், கரெக்டாக. இப்போ அந்த பாடின்ற எலிமெண்ட்டுக்குள்ளே இந்த H1 டேக்கை நம்ம ஆட் பண்ணுவோம். அது பண்ணுறது சிம்பிள் தான். இந்த பாடியை ஆக்சஸ் பண்ணிட்டு டாட் append அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. append இருக்குது, append child இருக்குது. இப்போதைக்கு நம்ம append பார்க்கலாம். இந்த appendக்குள்ளே நம்ம இந்த H1 டேக்கை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், இந்த எலிமெண்ட்ஸ்க்குள்ளே இந்த பாடிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட H1 டேக் இங்கே இருக்குது. அதுக்குள்ளே கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்றனால தான் இங்கே நமக்கு அவுட்புட் எதுவும் தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த H1க்குள்ளே கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ அதுக்குள்ளே கண்டென்ட் ஆட் பண்ணலாம். இந்த H1 இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு H1ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். இதை ஆப்ஜெக்டாக பார்க்கணும்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா H1 இங்கே இருக்குது. அதுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே நமக்கு இப்போ தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா இந்த இன்னர் டெக்ஸ்ட், அப்படி இல்லைனா இந்த இன்னர் HTML. இப்போ இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே எதுவுமே கொடுக்கல. அதனால் இங்கேயும் பாருங்கள், இன்னர் டெக்ஸ்ட் எம்டியாக இருக்குது, இன்னர் HTMLும் எம்டியாக இருக்குது. அதுக்குள்ளேயும் வேறு HTML எலிமெண்ட்ஸ் இல்லை, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே சிம்பிளாக இன்னர் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அப்புறமா இன்னர் HTML கொடுத்து பார்க்கலாம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த H1 ஆக்சஸ் பண்ணி எப்படி இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம JavaScript ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னர் HTML இல்லைனா இன்னர் டெக்ஸ்ட் இருக்குது, அது ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேல்யூ கொடுத்துக்கலாம். வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு H1க்குள்ளே வெல்கம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், H1 எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இன்னர் HTMLக்குள்ளேயும் வெல்கம் இருக்குது, இன்னர் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் வெல்கம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த H1க்குள்ளே சும்மா ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு H1க்கு பதிலாக இதுக்கு நேம் வேறு ஏதாவது கொடுத்துக்கிறேன். இங்கேயும் நான் ஒரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணேன். இனி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேன் டேக்கை இந்த H1ஓட சைல்டாக ஆட் பண்ணுறேன். நம்ம H1 டாட் அதுக்குள்ளே நான் அப்பன் பண்ணுறேன். யாரை, ஸ்பேன் அப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம இங்கே அப்பெண்டும் பண்ணியிருக்கோம், அப்புறமா இன்னர் டெக்ஸ்ட்டை மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா பாருங்கள், நமக்கு இன்னர் டெக்ஸ்ட் நம்ம புதுசாக கொடுத்துருக்க வேல்யூ தான் இருக்குது. இது சிம்பிள் தான். நம்ம I = 1ன்னு கொடுத்துட்டு அப்புறமா I = 2 கொடுத்துட்டோம்னா என்ன வேல்யூ இருக்கும், 2 தானே இருக்கும், 1 இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம H1க்குள்ளே எதையோ ஒன்று அப்பன் பண்ணோம், ஆனால் அதோட கம்ப்ளீட் இன்னர் டெக்ஸ்ட்டையும் அதுக்கப்புறம் மாற்றிட்டோம். நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி இங்கே போட்டுட்டு H1க்குள்ளே இந்த வெல்கம் ஆட் பண்ணாமல் ஸ்பேனுக்குள்ளே நான் இந்த வெல்கம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ H1க்குள்ளே இப்போதைக்கு எதுவுமே கிடையாது, ஸ்பேனுக்குள்ளே தான் இந்த வெல்கம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வெல்கம் இருக்கிற ஸ்பேனை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், H1க்குள்ளே அப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இன்னர் HTMLக்குள்ளே நமக்கு ஸ்பேனுக்குள்ளே வெல்கம் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த ஸ்பேனுக்கு பதிலாக நான் டிவ்னு மாற்றிக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் டிவ்னே பேர் கொடுக்குறேன். இனி என்ன பண்ணுறேன், இப்போ H1க்குள்ளே நம்ம இந்த டிவ்வை அப்பன் பண்ணிட்டோம். இந்த டிவ்வை இங்கே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னொரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணுறேன், பேராகிராஃப். இப்போ நம்ம ஒரு பேரண்ட்டுக்குள்ளே ஒரு சைல்டுக்குள்ளே ஒரு சைல்டு, ஒரு H1க்குள்ளே ஒரு டிவ்வுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம். ஓகே, ஸோ H1 தனியாக கிரியேட் பண்ணியாச்சு, டிவ் தனியாக கிரியேட் பண்ணியாச்சு, பேராகிராஃப் தனியாக கிரியேட் பண்ணியாச்சு. H1க்குள்ளே டிவ்வை நம்ம ஆட் பண்ணிட்டோம், டிவ்வுக்குள்ளே பேராகிராஃபை நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அவுட்டர் மோஸ்ட் எலிமெண்ட், இதில் என்னது H1 தான் அவுட்டர் மோஸ்ட் எலிமெண்ட், அதை நம்ம பாடியில் அப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்போ பேராகிராஃப்குள்ளே எதுவுமே இல்லை இல்லையா, பேராகிராஃப்குள்ளே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவோம். P.inner text ஈக்குவல் டு டெஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு டெஸ்ட் இங்கே இருக்குது. இங்கே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இன்னும் HTMLக்குள்ளே ஒரு டிவ்வுக்குள்ளே ஒரு டிவ், சாரி இங்கே டிவ்வே கொடுத்துட்டேன்னா பேராகிராஃப் கொடுத்துக்கலாம்.
இன்னர் HTMLல நமக்கு டிவ்வுக்குள்ள பேராகிராஃப்குள்ள நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பேரண்ட்குள்ள ஒரு சைல்டு தான் பார்த்துருக்கோம். அதாவது பாடின்ற பேரண்ட்குள்ள ஒரு சைல்டு, அதுக்குள்ள ஒரு சைல்டு, அதுக்குள்ள ஒரு சைல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 பேராகிராஃப் கிரியேட் பண்ணுவோம். இதை P1ன்னு வச்சுக்கிறேன். இனி இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணுவேன் P2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது கண்டென்ட் கொடுப்போம். ஸோ P2க்குள்ள நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 பேராகிராஃப் இருக்குது. இந்த ரெண்டையுமே நான் இந்த டிவ்வுக்குள்ளே அப்பன் பண்ண போகிறேன். ஓகே, டிவ்வுக்குள்ளே P1 அப்பன் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு காப்பி எடுத்து P2 அப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். டிவ்வுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேகு, அதுக்கு பக்கத்தில் அடுத்த பேராகிராஃப் டேக், அதுக்குள்ளே இல்லை அதுக்கு பக்கத்தில் அடுத்த பேராகிராஃப் டேக், அதோட இன்னர் டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், டெஸ்ட் அப்புறமா 2 நியூ லைன் போட்டுட்டு அடுத்த டெஸ்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேசிக்காக ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும், இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே அதை எப்படி நம்ம அப்பெண்ட் பண்ணணும், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் இவ்வளோ விஷயங்கள் இல்லாமல் ஜஸ்ட் H1 மட்டும் வச்சுப்போம். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த H1ஓட இன்னர் டெக்ஸ்ட்டை வெல்கம்னு வச்சுக்கிறேன். இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் HTMLலும் கொடுக்கலாம். இன்னும் HTML கொடுத்தாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் இருக்கும். இப்போ இது கொடுத்தாச்சு இல்லையா. இனி நம்ம என்ன பண்ணலாம், இந்த H1க்கு நம்ம ஏதாவது கிளாஸ் ஆட் பண்ணலாம். கிளாஸ் நம்ம 2 விதமாக ஆட் பண்ண முடியும். கிளாஸ் நீங்கள் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு நேம் இருக்குது. லிஸ்ட் ஆப்வியஸ்லி ஒரு லிஸ்ட், ஒரு அரே மாதிரி. இது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இங்கேயும் நீங்கள் கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுலையும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு கிளாஸ் நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொரு கிளாஸ் நேம் இது கூட ஆட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போல்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, கிளாஸ் லிஸ்ட் இஸ் அன் அரே. ஒரு அரேக்குள்ளே எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ கிளாஸ் லிஸ்ட் கொடுத்தோம்னா டாட் அப்படின்னு சொல்லிட்டு அரேக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் ஆடு. அந்த ஆடுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வேல்யூ நம்ம எங்கே கொடுக்கணும், அது கீழே போல்டுன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் இப்படி 2 லைனில் கொடுக்க வேணாலும் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், H1 டாட் கிளாஸ் லிஸ்ட் ஈக்குவல் டு இங்கேயே ஒரு அரே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஹெட்டிங் கமா செகண்ட் எலமெண்ட் வந்து போல்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போதைக்கு நான் இதை சிம்பிளாக வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு CSS ஃபைல் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நம்மளோட HTML ஃபைலில் அந்த CSS-ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். லிங்க் CSS கொடுத்துட்டு நம்மளோட CSS ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம CSSல போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஹெட்டிங்கை ஆக்சஸ் பண்ணலாம். கிளாஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஹெட்டிங்னு ஆக்சஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பிளாக்னு கொடுக்குறேன், கலர் ஒயிட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கொஞ்சம் பேடிங் வேணால் கொடுத்துக்கோமா. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொடுத்த ஸ்டைல்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், H1 எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அதோட கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள் நம்மளோட 2 கிளாஸ் இருக்குது. அதே கிளாஸ் நேமுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம பார்த்த மாதிரி பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாருங்கள், இன்னும் HTMLல கண்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டாம் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபார்ம் எலமெண்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போமா. நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துட்டு இங்கே நான் இன்புட்னு கொடுக்குறேன். இங்கே ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், யூசர் நேம்னு வச்சுப்போமா. இனி நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட பாடிக்குள்ளே இந்த யூசர் நேமை அப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு காப்பி எடுத்துட்டு பாடிக்குள்ளே அப்பன் பண்ணியாச்சு. இங்கே console.logல H1 பிரிண்ட் பண்ணாமல் பாடியை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இன்புட் எலமெண்ட் வந்துருச்சு. இனி இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கோட டைப் ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை இங்கே நம்ம டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், யூசர் நேம் டாட் நேம்னு டைப் பண்ணோன்னா நேம் வந்துருச்சா, டைப் அப்படின்னு டைப் பண்ணோம்னா டைப் வந்துருச்சா. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப் ஈக்குவல் டு ஜஸ்ட் இமெயில்னு கொடுக்குறேன். இனி இதுக்கு ஏதாவது நேம் கொடுப்போம், நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், இங்கே போய்ட்டு எலமெண்ட்ஸில் போய்ட்டு நம்ம இன்புட் பார்த்தோம்னா பாருங்கள், டைப் இமெயில் வந்துச்சு, நேம் யூசர் நேம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்மளே க்ரியேட் பண்ணி நம்ம டாமுக்குள்ளே ஆட் பண்ணிக்க முடியும். இந்த கிரியேட் எலமெண்ட், அப்பெண்ட் இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக. அண்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த டாமுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸையும் இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்னும் நம்ம ஒரு ஈவென்ட் லிஸ்னர் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். அதையும் நம்ம இங்கேயே பண்ணுவோம். யூசர் நேம் மாதிரி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். நேம் வந்துட்டு ஜஸ்ட் சப்மிட்னு வச்சுக்கலாம். இங்கே நேம் வந்து பட்டன் வச்சுக்கலாம். நம்ம வழக்கம் போல் கீழே அந்த பட்டனையும் அப்பன் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ இதை நம்ம கீழே ஆட் பண்ணியாச்சுல. இனி இந்த பட்டனுக்குள்ளேயும் நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனுக்கு நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். கேப்ஸாக வச்சுப்போம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லையா, அதை நம்ம இங்கே கொடுக்கலாம். நிறைய ஈவென்ட் லிசனர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த பேசிக் ஈவென்ட் லிசனர் கிளிக் அப்படின்ற ஈவென்ட் லிசனர். ஈவென்ட் லிசனர்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு ஈவென்ட் லிசனரை கால் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக JavaScript இருக்க எல்லா ஈவென்ட் லிசனர்ஸும் ஆனில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேடி பார்க்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி ஏதாவது இருக்கான்னு. உங்களுக்கு ஓரளவு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கிளிக் கொடுத்தேன்னா பாருங்கள், ஆன் கிளிக் இருக்குது, ஆன் ஸ்க்ரோல் இருக்குது, ஆன் செலக்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அதில் இப்போ நமக்கு தேவை ஆன் கிளிக்கு. ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு
அப்படின்ற ஈவென்ட் லிசனர் கால் பண்ணியாச்சு. இந்த ஈவென்ட் லிசனருக்கு நம்ம ஒரு ஃபங்ஷனை நம்ம ரெஃபரன்ஸா பாஸ் பண்ணணும். இங்க நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஆரோ ஃபங்ஷன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நமக்கு என்ன ஃபங்ஷனாலிட்டி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், console.logல யூசர் நேமோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். வேல்யூன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி கரெக்டாக அங்கே HTMLல அதே ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே டெக்ஸ்ட் சப்மிட்னு கொடுத்துட்டோம். அதோட ஆன் கிளிக்கு நம்ம ஒரு ஃபங்ஷனை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டோம். ஸோ ஒரு கிளிக் ஈவென்ட் நடக்கும்போது இந்த ஃபங்ஷனை அது ட்ரிகர் பண்ணிவிடும். அதுக்கு நம்ம இப்போ ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். ஒரு கால் பேக் மாதிரி தான். இனி என்ன பண்ணிட்டோம், நம்மளோட பட்டன் ரெடி. அந்த பட்டனை நம்ம பாடியில் அப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், நம்மகிட்ட பட்டன் இருக்குது. நான் கன்சோலில் போயிட்டு இந்த பட்டன் ஒரு கிளிக் கொடுத்தேன்னா பாருங்கள், இதோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். உள்ள ஒன்றுமே இல்லாதனால வரல. இப்போ நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு டெஸ்ட் மெசேஜ். இப்போ நம்ம ஏதாவது வேலிடான இமெயில் ஐடி கொடுக்கலாம். சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கிடச்சிச்சு. இப்போ இதோட டைப் இமெயில்ன்றனால அதோட பேசிக் வேலிடேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பை டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் வேலிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒர்க் ஆகும். அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு சும்மா VALன்னு போடும்போதே பாருங்கள், வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். இதுக்குள்ளே எந்த வேல்யூமே இல்லை. இதோட வேலிடிட்டி ஸ்டேட்டை தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு ஆப்ஜெக்ட். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா பாருங்கள், அதுக்குள்ளேயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் வேலிடுன்ற ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு இருக்குது. ஏன்னா இதை நம்ம ரிக்வயர்டாக கொடுக்காதனால அதுக்கு வேல்யூ கொடுக்கலனாலும் அது ட்ரூவாக தான் இருக்கும். கரெக்டாக இதே இது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாவது டைப் பண்ணிக்கிறேன். இதை கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதோட வேலிடிட்டி ஃபால்ஸாக இருக்கும். வேலிடிட்டி ஸ்டேட்டுக்குள்ளே வேலிட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஏன், இதோட டைப் இமெயில், பட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இமெயில் இல்லை. கரெக்டாக இப்போ நம்ம ஒரு இமெயில் கொடுக்கலாம். test@gmail.com சும்மா அப்படி கொடுத்துக்கிறேன். இதை கிளியர் பண்ணிட்டு ஒன்று கூட சப்மிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வேலிட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டாம் எலிமெண்ட்ஸோட பேசிக். இப்போ நம்ம செஞ்ச மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டாமை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான பெஸ்ட் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் டாம்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மொசிலாவோட இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பேஜ் வரும். developer.mozilla.org. இதுக்குள்ளே நீங்கள் டாமை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும், ஒவ்வொரு இன்டர்ஃபேஸஸும் என்ன பண்ணும், எப்படி டாமை யூஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட்ரி அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தடுக்கான சின்டாக்ஸ் என்ன, எல்லாமே இங்கே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து டாமுக்கு எப்படி நம்ம அந்த எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், அங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.